சண்டே காலையில சீக்கிரமாவே ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த ஊளி மீன் கிட்டத்தட்ட 1.25 கிலோ இருந்தது. இதை கிளீன் பண்ணி இதுல பாதியை மட்டும் எடுத்து அந்த அன்னைக்கு குழம்பு வச்சிருந்தேன். குழம்பு வந்து மாங்காய் போட்டு தேங்காய் அரைச்சு ஊத்தி தான் பண்ணிருந்தேன். இந்த மெத்தட்ல மீன் குழம்பு வச்சு பாருங்க, அட்டகாசமான டேஸ்ட்ல வரும். இதுக்கு ஒரு மண்சட்டியில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் ரெண்டும் சேர்ந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு 10 to 15 பல் பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தென் நிறைய சின்ன வெங்காயம் அதோட சேர்த்துட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 3 தக்காளி அரைச்சு அதோட சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்லயே அரைச்சது அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்க விட்டுறேன். தென் அதோட கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதையுமே ஒரு கொதி விட்டுறேன். இந்த கேப்ல கொஞ்சமா தேங்காய், ஒரு 10 போல சின்ன வெங்காயம் ரெண்டையும் அரைச்சு அதோட சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பையும் அதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு அரை மாங்காவை கட் பண்ணி அதோட சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மீனையுமே அதோட சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரே ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல மீன் குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.